வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ உங்களுடைய சின்ன வயசுலேருந்து நீங்கள் வளர்ந்து வந்த பாதையில் திடீர்னு ஒரு திருப்பம், சரி நம்ம மீறி ஒரு சக்தி இருக்குது, ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்றது எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது? அது தெரிய வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஒரு தமிழ் வேலாக இருந்தீங்க? தெரிந்த பிறகு அந்த தமிழ் வேலுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் கண்டு நீங்கள் ஒரு புதிய மனிதனாக எப்படி நீங்கள் உருவானீங்க? இப்போ நீங்கள் அது மாதிரி அந்த வாழ்வு பாதையில் எப்படி நீங்கள் ஒரு தொடர்ச்சியை எப்படி பயணிக்கலான்னு ஒரு நினைப்பில் இருக்கீங்க? சின்ன வயதுல இருந்துட்டா சாதாரணமாக அம்மா வீட்டில் இருக்க பெரியவங்க, அதாவது அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஏதாவது சொல்லுவாங்க. என்னைய சின்ன வயசில் சொல்லுவாங்க, உன் தலைவலி படுத்தா எனக்கு தலைவலி போயிடும்டா, காய்ச்சல் போயிடும், அதனால் தலைவலி கொடுன்னு கேட்பாங்க. அது எதுக்குன்னு தெரியாது, ஆனால் அதை நான் உண்மையை நம்பினேன். அப்போ அதே மாதிரி சில விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் சரி பண்ணுது அப்படிங்கிற நினைவு சிறு வயதுலேருந்தே இருந்தது தான். அதுக்கப்புறம் மார்ஷல் ஆர்ட்ஸில் எனக்கு ஈடுபாடு வந்தது. மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கும் போது உடல் நலம் பற்றிய சிந்தனைகளும் அதை பற்றி இதுவும் வந்தது. சில நேரங்களில் சில பயிற்சிகள் செய்யும்போது உடலில் இருக்க எல்லா நோய்களும் தீர்றதை பார்க்குறேன். சில பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன். உதாரணத்துக்கு ஒருத்தர் மூச்சு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பயிற்சிகள் சொல்லும்போது முதல் நாளில் இருந்து அந்த தொல்லை வராது. எனக்கு அந்த பயிற்சிகள் செஞ்சால் கூட ஒரு முறையாக செஞ்சு பழகிறதுக்கே அது கணக்கில் ஆகும், பல நாள் ஆகும். ஆனால் வெரி ஃபஸ்ட் டே அந்த தொல்லை இல்லாமல் போயிடுச்சே. அவங்க வாரத்துக்கு நிறைய செலவு பண்ணியிருந்தவங்க, ஆனால் இப்போ உடனே எப்படி சரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் அதை பற்றி நான் பெருசாக அந்த சரி ஏதோ நம்பிக்கையில் அவங்களுக்கு சரியாச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது மாதிரி நிகழ்வுகள்லாம் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் வந்து இயற்கை விவசாயம், இயற்கை சார்ந்த இயற்கை விவசாயத்தை சொல்லித்தந்த அவர் நம்மாழ்வாரோட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. அவரோட சேர்ந்து இயற்கை விவசாயம் கற்றுக்கிறதுக்காக சுற்றினேன். அப்போ கிராமங்களில் போகும்போது நிறைய பேர்கிட்ட அந்த மூலிகை மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். விவசாயிகள்கிட்ட மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. அதோட நானும் நம்மாழ்வார் இவங்கெல்லாம் சேர்ந்து காண்டிபம்னு ஒரு மூலிகை பண்ணையில் அதை பற்றி பயிற்சியும் எடுத்துக்கிட்டோம். நான் மருந்து சித்த மருந்து செய்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மருந்து முறையாக செஞ்சு கொடுக்கணும்னு விருப்பம். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் முடியல. ஒரு 2-3 ஆண்டுகள் படித்து வெளியே போகும்போது தான் என்னுடைய வாழ்க்கை தேவைக்காக ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவம் கற்றுக்கிட்டேன். அதை செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன். அப்போ செய்யும்போது என்ன ஆச்சுன்னா, சில மருந்துகள் நானே ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் கைப்பட செஞ்ச மருந்தை மட்டும்தான் பயன்படுத்துறது, ரெண்டாவது தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணேன். அதனால் நிறையா பெரியவங்க, அப்பாவுடைய நண்பர்கள், அந்த மாதிரி பெரியவங்க நிறைய பேர் மருத்துவத்தில் இருந்தாங்க, ஆன்மீக வழியில் இருந்தாங்க. அவங்களெல்லாம் சந்தித்து அவங்கள்ட்ட இருந்து முறைகளை கற்றுக்கிட்டு அவங்க இடத்துல இருந்து செஞ்சு பழகினேன். அப்படி பழகும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற முடிஞ்சிச்சு. ஆனால் அதில் வந்து கற்றுக்கிட்டு இருக்கும்போதே நான் என்னை கவனிச்சுக்கிட்டே தான் வந்தேன். என்ன நடந்ததுன்னா, சில மருந்துகளை அவங்க வந்து செஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலம் பயன்படுத்தினா இந்த நோய்கள் தீரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் கொடுத்த அடுத்த நாள் சரியாகிறத பார்த்தேன். ஒரு மருந்து ஒரு சின்ன ஒரு 15 ml பாட்டிலில் எழுதி ஊற்றி கொடுத்தா கூட 4-5 பேர் பயன்படுத்துவாங்க. ஏன்னா முதல் நாள் யூஸ் பண்ணும்போது எனக்கு சரியாயிடுச்சு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பண்ணால் எப்படி வைத்தியம் சரியாகும்? அதே மாதிரி சில அக்குப்பஞ்சு டாக்டருக்கு சில மருந்துகள்லாம் செஞ்சு கொடுத்தேன். அவங்களும் இதே கதை தான் சொல்லுவாங்க. என்னென்னா, நீங்கள் மருந்து உங்கள் மருந்து சிறப்பாக வேலை செய்யுது, ஆனால் வந்து எங்களுக்கு வேகமாக சீக்கிரம் குணமாகிறதுனால அதை நான் திரும்பவும் வந்து உங்கள்கிட்ட அடிக்கடி ஆர்டர் பண்ண முடியல, அதனால் நீங்களே வைத்தியம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து இங்கே மதுரையில் ஒரு நண்பர் ஒருத்தர் அது மாதிரி சொல்லும்போது, அவர் அக்குப்பஞ்சர் டாக்டர் நீண்ட காலமாக பயிற்சி கொடுத்துட்டு இருக்கவர். அப்போ நான் வந்து அக்குப்பஞ்சர்னா என்னென்னு நான் கற்றுக்கலாம் முடியுமான்னு கேட்கும்போது அவர் அதுக்கு என்கரேஜ் பண்ணலை. அப்போ தான் வந்து ராஜபாளையத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அழகப்பன்னு சொல்லிட்டு அவரை சந்திக்க போயிருந்தேன். அவர் இப்போ சந்திக்க போய் இந்த மாதிரி அக்குப்பஞ்சர் டாக்டரை சந்தித்தேன். அவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், என்னையா நீ இத்தனை வருஷம் வீட்டுக்கு வர்ற, வீட்டில் பாரு, நான் வந்து இதில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் பாரு, அது இது வரைக்கும் நீ பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். சரி, எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னேன். அவர் சொல்லி கொடுத்தார். அன்றைக்கி ஒரு 3 நாள் அவரோட இருந்தேன். அதில் வந்து முதல் நாள் வந்து அதை பற்றி அடிப்படை தத்துவங்களை சொன்னார். 2வது நாள் நாடி பார்க்குறத பற்றி சொன்னார். 3வது நாள் அவர் சில புத்தகங்கள் கொடுத்து ஜாக்ஸ் எடுத்து போங்க அப்படின்னாரு. அவ்வளோதான். அடுத்த 2வது வாரம் அவர் மதுரையில் திருப்பி அந்த நண்பரை பார்க்க போகிறேன், அக்குப்பஞ்சர் டாக்டர் பார்க்க போகிறேன். போகும்போது ஒரு 10-15 நாள் இடைவெளின்னு வச்சுக்கோங்களேன். போகும்போது அவர் என்ன செய்கிறீங்க இப்போ அப்படின்னு கேட்டார். அவர் என்ன நினச்சார்னா, அவர் மருந்துகள் நீங்கள் வைத்தியம் பாருங்கன்னு சொன்னதுனால மருந்துகள் கொடுத்துட்ருப்பேன் அப்படின்னு நினச்சிருப்பார் பொழுது. நான் சொன்னேன், இப்போ அக்குப்பஞ்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்.
ஏன்னா அது போன வாரம் வந்து அக்குபஞ்சர்னா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா, இந்த தடவை வந்து ஆஹ், இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவர் கேட்டார். அப்போ நீங்கள் அக்குபஞ்சர் பண்ணுறேன்னு சொல்றீங்களா, அப்போ டயக்னைஸில் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னாரு. நான் நாடி பார்ப்பேன் அப்படின்னேன். நாடி பார்ப்பீங்களா, சரி எனக்கு நாடி பாருங்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாரு. உங்களுக்கு இந்த சிறுகுடலில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதை சரியும் பண்ணேன். அதுலேருந்து அவர் என்கிட்ட பேசுறது இல்லை இன்னைக்கு வரைக்கும். அவர் நான் போனேன்னா ஏதாவது பேசிக்கிட்டு தான் கேட்பாரு, அப்படியே பேசுறது இல்லை. அந்த மாதிரி ஒரு இதாக போச்சுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி என்ன நடந்தது, நான் எதை சொல்ல வரேன்னா, எதா இருந்தாலும் வினாடிகளில் சரியாகிறத பார்த்தேன், சுகமாகிறதுன்னு பார்த்தேன். மருந்துகள் கொடுக்கும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு முறைப்படி செய்வேன் மருந்துகள். ஆனால் மருந்துகள் வந்து ரொம்ப வேகமாக சொல்லி கொடுத்தவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறத விட வேகமாக வேலை செய்கிறத பார்த்தேன். அப்போ தான் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டேன், மருந்துகளை தவிர்த்து வேற ஏதோ ஒரு விஷயம் அதில் இருக்குது, அதுதான் வந்து சுகப்படுத்துது அப்படிங்கிறது உணர்ந்தேன். அப்போ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். இதில் இன்னொரு தொல்லை வேற எனக்கு வந்துச்சு. என்னென்னா, சில தொல்லைகளுக்காக நான் மருந்து கொடுக்கும்போது அந்த தொல்லைகள் என்னை பாதிச்சு. அதை நான் வந்து பெரியவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நீ நாடி பார்க்காத, நீரில் போடாத, வர்மங்களை பயன்படுத்தாத, அவங்கள தொடாத, அப்படி இப்படின்னு ஏதாவது கண்டிஷன் போடுவாங்க. அவங்களுடைய கர்மாவை உன்னை பாதிக்குது, இல்லாட்டி அவங்க நோய் உன்னை ரொம்ப ஆழமாக அவங்களோட அட்டாச்மெண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த பாதிப்புகள் வருது, அதனால தொடாதீங்க அப்படிம்பாங்க. தொடாமல் எப்படி வைத்தியம் பார்க்குறது? அதே மாதிரி மருந்து கொடுத்தா அது ஏதாவது ஒன்று செஞ்சாகணும்ல. அப்போ செஞ்சால் பாதிப்பு வரும்னா அது அது என்னென்ன அதை பற்றி ஆய்வுகளும் ஓடிச்சு. இந்த போக்கில் போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம எந்த முயற்சியும் செய்யாத போதும் நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மை ஒன்று நமக்குள்ளே இருக்குது, அதுதான் இந்த வேலைகளை செய்யுது. நம்மளுடைய ஆழமான விருப்பம், தேவை, அந்த தேவையை வந்து நமக்குள்ளே இருக்கிற நம்ம வந்து தன்முனைப்போட செயல்படாமல் பணிவாக நன்றி உணர்வோட நமக்குள்ளே இருக்க ஆற்றல்கிட்ட உண்மையாக இருந்தோம்னா அங்கேயே அது செயல்படுது அப்படிங்கிறத உணர்ந்தேன். அப்புறம் அதை நான் நேரடியாக பயன்படுத்தி பார்த்தேன். அப்போ வந்து என்னால் வந்து தொட்டோ தொடாமலோ அல்லது தூரத்தில் இருந்தோ யாரோட தொல்லைகள் இருந்தாலும் வினாடிகளில் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டேன். இதை நான் கற்றுக்கிறதுக்கு நிறைய இழந்திருக்கேன். ஏன்னா நான் மருந்துகள் நிறைய செலவு பண்ணி செஞ்சு பழகிட்டு, அதை கொடுத்து காசு வாங்கி பழகிட்டு, இது இல்லாமல் சுகப்படுத்த முடியும்னு சொல்லும்போது அதை என்னுடைய நண்பர்கள் என்கிட்ட மருத்துவம் பார்த்தவங்க வந்து நம்புற மாதிரி இல்லை ஆரம்பத்தில். சில என்னையாவது உடம்பு சரியான பிறகும் ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது உங்களுக்கு, சரியாகலைன்னா திருப்பி ஒரு தடவை ஃபோன் அடிக்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு அந்த இது வரல. இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள்லாம் சந்தித்தேன். அப்போ வருமானம் குறைஞ்சி போச்சு. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன், அந்த இரையாற்றல்லாம் என்ன, அது நமக்குள்ளே எப்படி செயல்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். இப்போ அதை மட்டுமே பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் வரைக்கும் எந்த மருந்துகளையும் கொடுக்காம வெறும் இந்த இதை மட்டுமே பயன்படுத்தி என்னால் சுகப்படுத்த முடிஞ்சிச்சு. அதை டெவலப் பண்ணிட்டு வந்தேன். அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த இடையில சில சூழலில் வந்து மலர் மருத்துவத்தை நான் ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருந்ததை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். மருந்து செய்ய சொல்லி தருவேன், இல்லை மருந்து விருப்பத்தோடு செய்வேன், மருந்துகளை சேகரிச்சு வைப்பேன். பட் அதை பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா அது தேவைப்படாது எனக்கு. ஏன்னா நான் ஒருத்தர் ஒரு துன்பத்தோடு வரும்போது அவங்க இங்கே இருந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போகும்போதே அந்த தொல்லைகள் முழுமையாக சுகமாகிறத அவங்க உணர்வாங்க. எனக்கு அவங்க மூலமாக எனக்கு தேவையான பலமும் கிடைச்சது. அதனால மருந்துகள் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் என்னென்னா, இங்கே சுகமாகி போகிறவங்க திரும்பி ஒரு சூழலில் அவங்களுக்கு திரும்ப தொல்லை வருது. அதுக்கு என்ன காரணங்கிறத பற்றி யோசிக்கும் போது தான் அவங்க நடைமுறையில் இயற்கையை ஒத்த பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நமக்குள்ளே இருக்க ஆற்றல், இரையாற்றல் செயல்பட்டாலும் அவங்க அந்த இரையாற்றலை உணராத போது, அதாவது தன்னை உணராத நிலையில் இருக்காங்க. அப்போ அவங்க தன்னை உணராத நிலையில் இருக்கும்போது அந்த ஆற்றல் வந்து அவங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது, இயற்கையை ஒத்த பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம நாட்டில் குறைஞ்சி போய் ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் வந்து அந்த நோய் அணுகா விதிகள்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இரவு சீக்கிரமாக தூங்குறது, காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது, தினமும் தலை குளிர, உடம்பு குளிர் போகிற வரைக்கும் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி குளிக்கிறது, வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் வச்சு குளிக்கிறது, இந்த மாதிரி எந்த பழக்கங்களையும் விட்டுட்டாங்க. அதே மாதிரி இப்போ முன்னாடி இருந்ததை விட அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. முன்னாடிலாம் இரவு 7 மணிக்கு மேலே கண் வச்சிருக்க மாட்டாங்க. விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு படுக்கிறது தான் நம்ம கிராமங்கள்லையும் மக்கள்கிட்ட பழக்கமாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு 20-30 ஆண்டுகளாக அந்த பழக்கங்களை விட்டுட்டாங்க. முன்னாடிலாம் சர்க்கரை நோய், ப்ரெஷர் இதெல்லாம் வந்து பணக்கார நோயின்னு சொல்லுவாங்க. அதாவது 1-2 பேருக்கு இதில் இருக்கும், அவங்க வந்து பணக்கார நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு கூட சைல்டு டயபிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா,
அவங்களுடைய இயற்கையை ஒத்த பழக்க வழக்கங்களை எல்லாத்தையும் முழுமையாக கைவிட்டுட்டாங்க. அதை நான் உணர முடிஞ்சுச்சு. அப்புறம் நான் அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். நான் ஹீலிங் கொடுக்குறது மட்டும் இல்லாமல், அதாவது இறைவழியில் சுகப்படுத்துறது மட்டும் இல்லாமல், அவங்களுடைய இயற்கையை ஒத்த பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் தான் வந்து அந்த பழக்க வழக்கங்கள் மட்டும் பத்தாது, நம்மளுடைய சிந்தனை முறைகள்லையும் மாற்றங்கள் தேவை அப்படிங்கிறத உணர முடிஞ்சுச்சு. அது அனுபவங்களில் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து சக மனிதர்கள் நேசிக்கிறது, பிற உயிர்களை நேசிக்கிறது, அன்பாக பழகிறது, மன்னிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அது திருக்குறள்லேருந்து எல்லா ஔவையார் வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி இயல்பான குணங்களோட வாழ்கிறத பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. முன்னாடிலாம் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், பெரியவங்கெல்லாம் வயசானவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா சரியாயிரும் போயா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. அவங்களுடைய நல்ல எண்ணங்கள் வந்து நோயை குணப்படுத்துறதை பார்த்தா, அது மாதிரி அந்த நல்ல எண்ணங்களை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கோபம், வெறுப்பு, பயம், கவலை, பொறாமை, பேராசை, சுயநலம், அறியாமை, இதெல்லாம் வந்து நமக்கு சொந்தம் கிடையாது. இதெல்லாம் இந்த சமூகம் நம்ம மேலே திணிக்கிற ஒரு விஷயம். அது இந்த சமூகம்ங்கிறது யாருக்கு பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கோ அவங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கு. அவங்க தான் சொல்லி கொடுத்த கொள்கைகள், கோட்பாடுகள், ஒழுக்க முறைகள், நெறிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம தலையில் திணிச்சு வச்சிருக்காங்க. அவை தான் அதுக்கு அவங்க சொல்றதுக்கு நேர் எதிரான விளைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நடைமுறையில் அது அவங்க வந்து மனிதர்கள் ஃபாலோ பண்ண முடியாத விஷயங்களை நெறிகளாக சொல்றாங்க. ஆனால் உண்மையில் அது நடைமுறையில் அது எதிரான விளைவுகளை தான் தருது. பொய்யான கற்பனைகளையும், தவறான சிந்தனைகளையும், தவறான போக்குகளையும் மக்கள்கிட்ட பரப்பிட்டாங்க. இப்போ தலைவர்கள் எல்லாம் கெட்டு போனதுக்கு காரணம் இந்த தொண்டர்கள். தொண்டர்கள் இவ்வளோ மோசமாக இருக்கிறதுக்காக தலைவர் நீ ஒன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேங்கிற நிலையில தான் காரியம் போயிட்டு இருக்க ஒழிய, யாரும் வந்து இயல்பா உண்மையா இருக்கிறது இல்லை. யாரும் எல்லாருமே அந்த சுயநலத்தோடையும் இதாலையும் தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனால அது பெரியவங்க எவ்வளவோ சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், எத்தனை புத்தர்கள் வந்தாலும் சரி, கண்ணன், கிருஷ்ணன், இந்த மாதிரி ஆட்கள், முகமது, ஜீசஸ், இப்படி எத்தனை பேர் வந்தோம், அது நடைமுறை இல்லை, நடைமுறை வாழ்க்கையில பயன்படாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா அதெல்லாம் நிறுவனம் ஆயிடுச்சு. அது அவங்க பிழைக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களே ஒழிய, அவங்க ஜீசஸ் எப்படி இருந்தாருன்னா அது நேரடியாக சொல்றது. அவர் எப்படி இறையை அணுகினாரு, மக்களை எப்படி அணுகிறாருன்னு சொல்லித்தரது கிடையாது. கிருஷ்ணா எவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இருந்தாருன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லித்தரது கிடையாது. முகமதோட வாழ்க்கை இல்லை, அவர் ஃபாலோ பண்ண விஷயங்களை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்போ எல்லாமே மத ரீதியாக போயிடுச்சு. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை, தன்னை உணர்தல், அதாவது திருமூலர் சொல்ற மாதிரி தன்னை அறியாமல் தானே கெடுகிறான்னு சொல்லுவார். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தானே அவர் சொல்றாரு அவர் பாடல்கள். அப்ப தன்னை உணர்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப தன்னை உணர்தல யாரை உணர முடியும்? தன்னை உணர்ந்தவன் தலைவனை உணர்ந்தான் சொல்றான். அப்ப தலைவன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை, அந்த தனக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை உணர்ந்து, அதனுடைய இறை குணங்களை உணர்ந்து, அதுதான் நம்மளுடைய இயல்பான குணங்கிறத உணர்ந்து அதை மேம்படுத்தினோம்னா நிச்சயமா வந்து நம்ம ஆரோக்கியமாக வாழலாம், மன அமைதியாக வாழலாம், எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கும், மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கிறத உணர முடிஞ்சு. இதை நான் அதுக்கப்புறம் ஒரு முறைப்படுத்தி இந்த 3 வகையில, ஒன்று இயற்கையை ஒத்த பழக்க வழக்கங்கள், 2வது இயல்பான சிந்தனை முறைகள், 3வது வந்து இறையை பற்றிய ஒரு புரிதல், அதை தன்னை உணர்தல். இது 3 ஒன்றா சேரும்போது தான் முழுமையான ஆரோக்கியம் மனுஷனுக்கு கிடைக்கும். அப்போ அதை உணர்ந்த பிறகு அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 13-14 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் உணர்ந்த விஷயங்களுக்கு மற்றவங்களுக்கு தீட்சை முறையில் என்னால் கை மாற்றி கொடுக்க முடிஞ்சிச்சு. எனக்குள்ள இருக்க ஆற்றல் மூலமாக அவங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை தூண்ட முடியுது. அந்த வகையில் நிறைய பேர் என்கிட்ட தீட்சை எடுத்துக்கிட்டாங்க, அவங்களும் அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ அவங்களும் எந்த விதமான கருவிகள் துணையும் இல்லாமல் தனக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள், இயல்பான இறையாற்றல், இறை குணங்களை வச்சு, இறைத்தன்மையை வச்சு அவங்க செயல்பட முடியுது. அந்த வகையில் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க, நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்குது. அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இறையுடன் ஒரு நிமிடம் ஒன்று கூடல்ங்கிற முறையில் இதை வந்து நான் தினமும் காலையில் ஒரு கூகுள் மீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த வகையில் சொல்லும்போது இது நிறைய பேருக்கு போய் சேருது. நிறைய பேர் வந்து அதில் கலந்துக்கிறவங்க குறைவாக இருந்தாலும் அதை நாங்கள் வீடியோ போடும்போது நிறைய பேருக்கு போய் சேருது. நிறைய பேர் தங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னுடைய இயல்பான குணங்களை மேம்படுத்துறது உள்ள முக்கியத்துவத்தை அவங்க உணர்ந்திருக்காங்கிறத உணர முடியுது. அந்த வகையில் வந்து நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான, ஒரு அருமையான சமூகத்தை உருவாக்க முடியும், மக்கள்கிட்ட ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். அதான்.